கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் இருக்கும் ஆரம்பித்திருப்போம் என்று நம்புகிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காகவும் உங்கள் வாழ்வுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். பைபிள்ல பாருங்க, சங்கீதம் 51:10 தாவீது பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்கள், சுத்தமான இருதயம், பியூர் ஹார்ட், என்னுடைய வாழ்க்கையில் அந்த சுத்தமான இருதயத்தை நீர் எனக்கு தாரும். இதுதான் தாவீது பக்தனுடைய ஜெபம். நம் இருதயம் தான் மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று வாசிக்கிறோம். நம் இருதயத்தில் என்னென்ன அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தாலும் தேவன் செவி கொடுக்கவே முடியாது. நம் உள்ளத்தின் நினைவுகளை கூட அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது பக்தன் சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நம் இருதயத்தில் கரைப்பட்டது நிமித்தமாக, இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் வந்தது நிமித்தமாக தான் அநேக தீமைக்கு நாம் உடன்பட்டு போய்விட்டோமே. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்திலே நாம் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இந்த ஜெபம் தான் ஜீவனுள்ள ஒரு ஜெபம். நல்லதே நாம் பேசினோமானால் நல்லதே நடக்கும், நல்லதே நாம் சொன்னோமானால் நல்லதே நடக்கும், நல்லதே சிந்தித்தோமானால் நல்லதே நமது வாழ்க்கையில நடக்கும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம், அநேக முறை நாம் புலம்புகிறோம். ஆனால் நம் உள்ளத்தில் நல்லதையே நினைத்து, நல்லதே யோசித்து, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி விட வேண்டிய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது நம் இருதயம் சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு நாளுமே நமது இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்மையே அறியாதபடி சின்ன பொறாமை, நம்மையே அறியாதபடி சின்ன வைராக்கியம், நம்மையே அறியாதபடி ஒரு சின்ன ஒரு பகை, ஒரு இச்சை, ஒரு துன்மார்க்கமான எண்ணங்கள் நம் பரிசுத்த வாழ்க்கையே குலைத்து போட்டுவிடும், சமாதானத்தை இழக்க நேரிடும். ஆனால் நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே சுத்த இருதயம் எனக்கு தாரும். நம் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும் போது நமது வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துவார். நல்லவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் வழி நடத்துவார். ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நல்லதையே நாம் யோசிப்போம். நமக்கு எதிராய் வந்திருக்கிற போராட்டங்கள், துன்பங்கள், சுகவீனங்கள் எதுவானாலும் கூட ஒவ்வொன்றாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருவார். சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்பா. எங்கள் உள்ளங்களில் அக்கிரம சிந்தனை கொண்டிருப்போமே, ஆனால் நீர் செவி கொடுக்க மாட்டீர் என்று அறிகிறோமே. இந்த காலை நேரத்திலே நல்ல எண்ணங்களை தாரும், நல்ல சிந்தனையை தாரும். உம்மை போல நாங்கள் நினைக்க, உம்மை போல நாங்கள் பேச, உம்மை போல நாங்கள் நடக்க, உம்மை போல நாங்கள் வாழ, உம்மை போலவே இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தர கெஞ்சுகிறோம். நீ செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய கவலை, கண்ணீர், துக்கம், பாரங்கள் மாறட்டும் அப்பா. திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும், நீர் ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.